இதுதான் இந்த வேளாண் வீதி. நான் கிட்ட வந்துட்டேன். இது வேளாண் வீதியால் இங்கே இதுதான் ஒழுங்கு. இந்த ஒழுங்கியால் போகணும் கொஞ்சம் தூரம். இங்கே தான் பாரம். இதில் பக்கத்து தான் இந்த காணியும் வீடும் இருக்குது. இது எங்கே இருக்குன்ற சாவகச்சேரி நுணாவில் வேலாயுதம் வீதிக்கு அருகாமையில் தான் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணியும் வீடும் அமைந்திருக்கின்றது. இதுதான் இந்த காணி, இதுதான் வீடு. பாருங்க, இதுதான் அந்த காணியும் வீடும். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் அந்த விற்பனைக்குரிய வீடு, அப்சையார் வீடு. பாருங்கள் வீடு எப்படி இருக்குண்டு. இது முன்கோள். போல பாருங்க எப்படி இருக்குண்டு. இது கதவு இப்போதைய மாடலில் போட்டிருக்கணும், வெளிநாட்டு மாடல்லையே கதவை போட்டிருக்கணும். ஜன்னல்களை பாருங்க. இதில் இதுலேயே ஒரு கோல் ஒன்று போகுது. இதுக்கு ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இதுதான் வீடு. மேலேயும் விட்டுருக்கிறோம், மேல் மாடி மாதிரி கட்டக்கூடிய மாதிரி, அப்சையார் வீடு மாதிரி கட்டக்கூடிய மாதிரி. தண்ணி டேங்க் ஒன்று கிடக்குது. நல்ல உயரமான தண்ணி டேங்க் தான் வச்சுக்கிறேன். மேல் மாடி உயரமான கிணறு கிடக்குது. தண்ணி தொட்டி ஒன்று கிடக்குது. கிணறும் புது கிணறு தான். நல்ல தண்ணி நிற்குது, நல்ல வெள்ளை தண்ணியாக தான் நிற்குது. எல்லாம் புது கிணறு தானே. அப்போ எல்லாம் புதுசாக தான் கட்டியிருக்கணும். காணிக்க ஃபுல்லாக புது வீடு, புது கிணறு எல்லாம் புதுசாக தான் இருக்குது. மேல் மாடியும் கறிக்கொண்டே காட்டுறேன். துளசி மரம் நிற்கிது, மாமரம் நிற்கிது, விளாத்தி மரமும் நிற்கிது. இதிலே இந்த இடத்துல மேல் மாடிக்கு ஏறுறது. வாழை மரங்கள் எல்லாம் நிற்கிது. வாழை, தென்னை, இளங்கண்டு தென்னை, மா. இதில் அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. பாத்ரூம் கட்டியிருக்கணும். அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த இடத்துல மேலே ஏறணும். மேல் மாடிக்கு ஏறுவோம். இப்போ நான் மேல் மாடிக்கு ஏறிக்கொண்டிருக்கிறோம். உங்களை மேலே ஓயம் காட்டுறேன் இப்படி இருக்கண்டு. எல்லாம் தூண் கட்டை போட்டு கம்பி எல்லாம் விட்டு கிடக்கு மேலே கட்டுறதுக்கு.
இதில் ஓடு போட்டிருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குண்டு. இதில் தென்னை மரம் ஒன்று நிற்குது. இது இப்போ மேல் பகுதியில் நிற்கிறோம். இனி வீட்டுக்குள்ளே போகிறோம். இங்கே பாருங்க கீழே இதில் 2 பார்க்க தண்ணி டேங்க், கிணத்தடி, தொட்டி. இதுதான் அந்த ஒழுங்க வார ஒழுங்க வேண்ட வீட்டை வார ஒழுங்க. இது அப்படியே ரூமுக்கு போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டை காட்டுறோம் எப்படி இருக்கண்டு. இதுதான் வீட்டுக்குள்ளே கோல் எல்லாம் புதுசாக அப்படியே கட்டி அந்தபடியே இருக்குது. இது இப்போ நாங்கள் எப்படியே இதுகால போனால் இதில் கோல் வருது, இதில் கிச்சன் வருது. கிச்சனை பாருங்க எல்லாம் கட்டி அந்த மாதிரி வச்சு வைக்கணும். இது தண்ணி சிங்க். வெளிநாட்டு வீடு மாதிரியே கட்டியிருக்கணும். மாவுள் எல்லாம் பதிச்சு வயரிங்கும் செய்து கொண்டிருக்கணும். கீழே எல்லாம் மாவுள் பதிச்சு கிடக்கு. இது புகக்கூடு. அவர் சாமான்கள் அடுக்கிறதுக்கு தட்டுகள் வச்சுக்கணும். இதுதான் கிச்சன். அப்படியே வெளிநாட்டு கிச்சன் மாதிரியே இதையும் அமைச்சிருக்கணும். ஜாலியாக சாப்பாட்டு ரூம். எல்லாம் கதவுகள் எல்லாம் போட்டு எல்லாம் புதுசு அந்தபடியே இருக்குது. அதில் போனால் அப்படியே வெளியில் போகலாம். அதில் வெளியில் அங்கால அடுத்த ரூமை போய் பார்ப்போம். இது சின்னற ரூம். நல்ல பெரிய ரூமாக தான் கட்டியிருக்கணும். நல்ல வடிவாக கட்டில்கள் போட்டு படுக்கக்கூடிய இடமா இருக்குது. வசதியானுட்ட இது பெரிய அறை, சாமி அறை பாருங்க. அதுக்கும் நல்ல விரிசாக தான் கட்டியிருக்கணும். எல்லா ரூமும் பெரிய பெரிய ரூமாக தான் கட்டியிருக்கணும். சாமி படத்தட்டு பாருங்க, படமெல்லாம் வச்சிருக்கணும். இல்லை பெல்லமான கதவுகள் தான் போட்டிருக்கணும். எல்லாம் 3 வழி ஜன்னல் விட்டுருக்கணும். எனக்கு எப்படி இருக்குண்டு. அங்கே பாத்ரூமும் இருக்குது, அங்கே காட்டுறேன். இதில் பாத்ரூம் அது கட்டி கொண்டிருக்கணும். கட்டின குறையில் கிடக்கு பாத்ரூம். இதுலேயே ஒரு ரூம். இதில் இது உண்டு. கட்டி குறைய பாத்ரூம் கட்டி குறையில் கிடக்குது. இதுதான் வீடு, சட்டப்படி வீடு. இது பாருங்க, எல்லாம் ஜன்னல்கள் க்ரீன் எல்லாம் போட்டிருக்கணும். நல்ல க்ரீன், நல்ல பலமே தான் போட்டு கிடக்கு. இல்லை கதவுக்கும் ஒரு சின்ன ஒரு வடிவான க்ரீனாக போட்டு அதை மட்டும் துறக்கக்கூடிய மாதிரி ஒரு வித்தியாசமான மாடலில் செய்து வைக்கணும். 2 பக்கம் அப்படித்தான் கிடக்கு.
இந்த வீடு 2.5 பரப்பு காணிக்குள்ளே கட்டப்பட்டிருக்கு. ஆனால் பெரிய வீடாக கட்டியிருக்கணும். இது இந்த விலை 2.60 சொல்லினோம், அதாவது 2,60,00,000 சொல்லினோம். ஆனால் நீங்கள் குறைச்சி வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அவையோட கதைச்சு குறைச்சி வேண்டலாம். இந்த நம்பரை இந்த ஸ்க்ரீனில் போட்டு விடுறேன். அவையோட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த வீட்டை குறைச்சி அவையோட கதைச்சு குறைச்சி உங்களோட விலைக்கு ஏற்ற மாதிரி பெற்றுக்கொள்ளலாம். மேலேயெல்லாம் பாருங்கள், ஒரு தூசு யூசு ஒன்றும் இல்லை, எல்லாம் துடைச்சி நீட்டாக தான் வச்சுருக்கணும். லெவல் சீட் அடிக்க இல்லை, மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சுது. வெள்ளை அடிச்சிருக்கணும், வெள்ளை பெயிண்ட். எல்லா ரூமும் பெரிய பெரிய ரூமாக தான் இருக்குது. இதுலேயும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. சாமான்கள், பழைய சாமான்கள் போட்டிருக்கணும். வேலை செய்த சாமான்கள் 1 2 3 4 ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு. இப்போ கட்டிக்கணும். இதில் கூல் ஒன்று கட்டியிருக்கணும்.